ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்னென்னா 5 மாநில தேர்தல் பரபரப்பாக ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் கருத்து கணிப்புகளையும் மீறி வேறு மாதிரியாக அந்த ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வெற்றியை நாம் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 மாநிலங்களில் பாஜக லீட் எடுத்துக்கிட்டு இருக்கு. தெலங்கானாலையும் மிசோரம் இன்னும் நமக்கு ரிசல்ட் வரல. அந்த ரெண்டையும் விட்டுட்டோம் அப்படின்னா 3 சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் அண்டு இதில் ராஜஸ்தானில் லீட் எடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இறைவன்கிட்ட ஒரு கடவுள், ஒரு இறைவன் இந்து மதமாக இருந்தாலும் சரி, வேறு மதங்களாக இருந்தாலும் சரி, என்ன வேண்டுதலை செய்பவர்கள் 2 விதமாக இருப்பார்கள். இப்போ நம்ம திருப்பதி கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா சிலர் ஒரு 10 லட்ச ரூபா அவர்களுக்கு இந்த வருடம் வருமானம் வருதுன்னா ஒரு 50,000 ரூபாயை கொண்டு போய் உண்டியலில் போட்டுருவாங்க. போட்டுட்டு அவர்கள் என்ன வேண்டுவாங்கன்னா, அடுத்த வருஷம் எனக்கு 20 லட்சமாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க. இல்லைன்னா சிலர் என்ன வேண்டுவாங்கன்னா, உண்டியலில் காசு சேர்த்து வைத்து கொண்டு திருப்பதி கோயிலில் போட்டு என் மகனோ அவர்கள் நன்றாக திருமணமாக வேண்டும், வசதியாக வாழ வேண்டும் அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா நன்றாக படிக்க வேண்டும், இந்த மாதிரியான வேண்டுதலை பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் ஒரு கோயிலில் போய் என்ன வேண்டுவான் அப்படின்னா, ஐயா 3 வேளை சோறு கிடைக்கணும், 3 வேளை இந்த வாழ்க்கை நிரந்தரமாக இருந்தால் போதும், ஏதோ 3 வேளை பசி இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு வேண்டுவான். அவன் தன்னம்பிக்கை இல்லாதவன். ஸோ அந்த மாதிரி இந்த 2 பேருக்குமான வித்தியாசம் தான் தென்னிந்தியாவிற்கும் வட இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நீங்கள் மத்திய பிரதேசம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மீண்டும் பாஜக ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றே தெரியல அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா அவர்கள் எதை பார்க்கிறார்கள் என்றால், ராமர் கோயிலுக்கு ஓசியாக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம வீட்டில் இப்போ பல வீடுகளில் வீட்டு வேலை செய்யக்கூடிய கஷ்டப்படுபவர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா இங்கே பையனை ஸ்கூலில் சேர்க்கணும், ஏதாவது உதவி செய்ய முடியுமா, பொண்ணை காலேஜில் சேர்க்க போகிற ஏதாவது உதவி செய்ய முடியுமா, இப்படி கேட்பாங்க. ஆனால் வட இந்தியாவை சேர்ந்த வேலைக்காரர்கள் என்ன கேட்பார்கள் என்றால், நான் அறிந்தவரை அவர்கள் ஐயா உங்கள் வீட்டில் நான் 3-4 வருஷம் வேலை பார்க்குறேன், இந்த ராமர் கோயிலுக்கு ஒரு டைம்னால் நான் போயிட்டு வந்துடணும், அதுக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த 2 வித்தியாசத்தையும் பார்த்துங்க. அப்புறம் 5 வருடங்கள் கழித்து பார்த்தா என்ன ஆகும்னா, நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆனால் அவருடைய பிள்ளைங்கள் படித்து மிகப்பெரிய இடத்துக்கு சென்று விடுவார்கள். அவர்கள் 5 வருடம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, ராமர் கோயில் தன்னுடைய வாழ்நாளில் மரத்துக்கு இடையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஒரு டைம்னாலும் நம்ம ராமர் கோயில் போயிட்டு வந்தோம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். இதுதான் வட இந்தியர்களுக்கும் கவுபெல்ட்டை சேர்ந்தவர்களுக்கும் தென்னிந்தியர்களுக்கும் குறிப்பாக தமிழர்களுக்குமான ஒரு வித்தியாசம். சரியா? இப்போ அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓசியில் ராமர் கோயில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி மத்திய பிரதேசில் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. ஸோ வாழ்நாள்லேயே அவன் ட்ரெயினே பார்த்துருக்க மாட்டான், கிட்டத்தட்ட வெளியூருக்கே போயிருக்க மாட்டான். அந்த கிராமத்தில் பிறந்து அங்கேயே கூலி வேலை செய்து, அங்கேயே விவசாய வேலை செய்தோ இல்லை கூலி வேலை செய்தோ விறகு உடைத்தோ அங்கேயே செத்து போயிடுவான். இந்த உலகம் எப்படி இருக்குன்னே தெரியாது, இந்தியா எப்படி இருக்குன்னே தெரியாது. அப்படிப்பட்ட இடம் தான் மத்திய பிரதேசம். சரிங்களா? நீங்கள் இண்டோரை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி நகரங்களில் இருக்கிறவர்கள் கல்லூரிகள் இருக்கே படிச்சுட்டு இருப்பான். அதுவும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான். ஆனால் கிராமங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எங்கு சென்று கொண்டு இருக்கிறது, எங்கே இருக்கிறது அப்படின்றதே அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு கிடைத்த நவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட், அதாவது இந்த ஃபோன் இருக்கு இல்லையா, செல்ஃபோன், இதுதான் அவர்களுக்கு தெரிந்த நவீனம். அதுவும் டிவியும் அவர்களுக்கு தெரிந்த நவீனம். அதே மாதிரி ராஜஸ்தானை பொறுத்தளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட இனக்குழுக்கள் இருக்குது. ராஜஸ்தானில் ஒரு இனக்குழு அப்படின்னு இல்லை. இப்போ நம்ம ஜாதிகள்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏகப்பட்ட இனக்குழுக்கள் இருக்குது. ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒவ்வொன்றுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்குது. சரியா? இப்போ இதில் ஒரு இனக்குழு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் வட்டி கடை வச்சுருப்பாங்க, இந்த நகை அடகு கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. இவர்களும் ராஜஸ்தானிகள் தான். சரியா? அதே மாதிரி இன்னும் சில பேர் இருப்பான். அதில் கொள்ளைக்கார கும்பல் ஒன்று இருக்குது. நம்ம ஒரு படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிக கொடூரமான கொள்ளையர்கள். அது ஒரு சிறிய கும்பல். சரியா? அதே மாதிரி அங்கே வெந்ததை தின்னு விட்டு விதி வந்தால் சாவுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அவர்கள் கிலோமீட்டர் கணக்கில் போய் இன்றைக்கும் தலையில் இப்போ மிகா கிணறு ஒன்று இருக்கும், 2-3 கிலோமீட்டர் தாண்டி அதில் 3 பானைகளை வைத்து இன்று வரை தூக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வாழக்கூடியது, அவர்களுக்கும் வெளி உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவர்கள் என்னென்னா தெரிந்தவர்கள் படித்தவர்கள் மத்தியில் வாக்குகளில் மாறி விழுந்தால் கூட இந்த படிக்காத மக்கள் கடவுளை நம்பக்கூடியவர்கள். 2வது அவர்கள்ட்ட இருந்த பாஷை எல்லாமே, அவர்களுடைய லாங்குவேஜ் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டான். இதில் ராஜஸ்தானில் இப்போ எல்லாமே ஹிந்தி தான் பேசியிருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட அதிகப்படியான மக்கள் பேசக்கூடிய 14 மொழிகள் இருந்தது. அந்த 14 மொழிகளையும் அழித்து விட்டார்கள். அப்போ ஹிந்தி தான் எல்லாம் பொதுவாக பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போ அவன் ஹிந்திக்காரனோட ஹிந்தி பெல்ட்டோட கலந்துட்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மத்திய பிரதேசம் ஹிந்தி பெல்ட்டு தான், பக்கா ஹிந்தி பெல்ட்டு. சத்தீஸ்கரும் அதே தான்.
ஸோ இப்போ இவர்களெல்லாம் என்னென்னா ராமர் கோயிலை காட்டுறேன், கிருஷ்ணர் கோயிலை காட்டுறேன் அப்படின்னா அது போதும் நம் வாழ்நாளில் அப்படின்னு முடிவை எடுத்து அதை தாண்டி அவர்களுக்கு சிந்திக்கவும் தெரியாது, செயல்படவும் தெரியாது என்பதனால் அவர்கள் அப்படியே அங்கே வாக்களித்து விட்டார்கள். இதில் நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம ஏன் இவ்வளோ வயிற்றில் அடிச்சுக்கிறோம் அப்படின்னா, அவன் கேடு கேட்டோ போகிறான், அவன் எவனுக்கோ ஓட்டு போடுறான், அது வேறு விஷயம். ஆனால் இதில் என்ன நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தா, நம்மளே சேர்த்து கொண்டு போய் அடகு வச்சிடறான். இவனாக முள்ள மாதிரி திருடன்ட்டு கொண்டு போய் அவன் வாக்களிக்கிறதுனால நம்மளையும் சேர்த்து அடகு வச்சிடான்றது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து என்னென்னா, இந்திய யூனியனை பொறுத்தளவுக்கு, இந்திய ஒன்றியத்தை பொறுத்தளவுக்கு வளர்ந்த மாநிலங்களில் வரக்கூடிய நிதியை எடுத்து தான் வளராத மாநிலங்களுக்கு செலவு பண்ணுவான். இப்போ நம்ம ஊரில் இருந்து ஒரு 22% வருவாய் வருதுன்னு வச்சு, நாட்டோட வருவாயில் ஒரு 18லேருந்து 22% வருவாய் நம்ம ஸ்டேட்டில் இருந்து மட்டும் அவர்களுக்கு போகுது அப்படின்னா, நமக்கு அதில் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுப்பான்னா 5-6%, 7-8% தான் கொடுப்பான். மீதி 10% இந்த வளராத மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம படித்து கஷ்டப்பட்டு வளர்ந்து நம்ம மாநிலத்தை கொளிக்கும் ஒரு மாநிலமாக வைத்திருந்தா நம்ம காசையும் அடித்து பிடிக்கிட்டு போய் இந்த முட்டாள்களுக்கு, இந்த கவுபெல்ட்டில் இருக்கவனுக்கு கொடுத்துருவான். ஸோ இது நமக்கு ஒரு பெரிய சாபக்கேடு இந்த இந்தியாவில். ஸோ இது வந்து என்ன, இதை சகிச்சு தான் ஆக வேண்டுமா, இல்லை இது இப்படி தான் போகுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்பி தேர்தல் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நான் சில வருடங்கள் அங்கே பணியாற்றி இருக்கிறேன். அந்த மாநிலத்தை ஒன்றுமே இல்லாமல், கரண்ட்டு கிடையாது, தண்ணி கிடையாமல் இருந்த மாநிலத்தை ஒரு ஹைடெக் மாநிலமாக மாற்றியவர் சந்திரபாபு நாயுடு. ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பு ஹைடெக்காக மாற்றி மிகப்பெரிய வருவாய், கல்லூரிகளை துவங்கி அதெல்லாம் படிக்க வச்சு அதோடைய பலன் தான் இன்று வந்து ஆந்திராலே, தெலுங்கானாலே அனுபவிச்சுட்ருக்கான். ஆனால் மக்களுக்கு அந்த நன்றி விசுவாசம் இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, 5 வருடம் 10 வருடம் ஆன்டி இன்குபன்சி அப்படின்னு சொல்லி இந்த தனி மாநில கோரிக்கை, தனி மாநிலமாக போய் இவன் என்ன பண்ணான், ஏற்கனவே அங்கே என்ன இருக்கோ அதுதான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. சந்திரசேகர நம்பி போனாங்க. இப்போ சந்திரசேகர ராவையும் வந்து நடுத்தருவில் தள்ளி விட்டுட்டு காங்கிரஸ் பக்கம் போயிட்டான். இப்போ முதல்ல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த தனி மாநிலம் பிரிக்கும் போது காங்கிரஸ் தான் எதிரி, தனி மாநிலம் பிரிப்பதற்கு அவர்கள் தான் இப்போ ஆட்சியில் இருந்தாங்க, இவர்கள் தான் எதிரி, இவர்கள் தனி மாநிலத்துக்கு எதிரியாக இருக்கிறார், இவரை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொன்னவன் 2 எலெக்ஷன் தான் 10 வருஷத்துக்குள்ளே சந்திரசேகர ராவை வந்து பெரிய தியாகியாக கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னாங்க. எங்கன்னா தனி மாநிலம் வாங்கி கொடுத்தப்ப இப்போ அவரை தெருவில் விட்டுட்டு காங்கிரஸ் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ ஆந்திரா மக்கள், தெலுங்கானா மக்களை பொறுத்தளவுக்கு அவங்க எந்த நேரத்தில் எந்த புத்துக்குள்ளே பாய்வான்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு இது. இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இதை மாற்றி மாற்றி வாக்களிப்பார்கள். இந்த முறை இவர்களுக்குன்னா அந்த முறை அடுத்த முறை அவர்களுக்குன்ற மாதிரியா ஒரு நிலை போயிட்டுருக்கு இல்லையா. அங்கே அதெல்லாம் கிடையாது. யாரோ ஒரு ரீடர், இப்போ ரேவந்த் ரெட்டின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, யாருன்னே தெரியாது காங்கிரஸில், அவர் பின்னாடி மொத்த கூட்டமும் போயிடுச்சு. அப்போ இது நீடிக்குமா அப்படின்னா, புரியாமல் போகிற கூட்டம் என்றைக்குமே திரும்பி வந்துடும் அப்படின்ற மாதிரியான பார்க்கலாம். சரி, அந்த ஒரு இடத்துல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. மீதி 3 கவுபெல்ட்லேயும் 3 மாநிலங்கள், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் பிஜேபி ஜெயிச்சே தான். ஆனால் எம்பி எலெக்ஷனில் என்ன நடக்கும்ன்றதை அப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சொல்ல முடியாது. ஏன்னா போன முறை காங்கிரஸ் ராஜஸ்தானில் ஜெயிச்சது, எம்பியில் வந்து முழு குத்தையும் பிஜேபி குத்தி விட்டாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசில் காங்கிரஸ் ஜெயித்தது, அவர்களை ஆட்டையை போட்டு அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். இன்று வேறு விதமாக சில உள்குத்து வேலைகளை பார்த்து அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் ஜெயித்திருக்கிறார்கள். ஒரு தலித் ஆதிவாசி முகத்தில் யூரின் பாஸ் பண்ணாங்க, அது பெரிய சர்ச்சையாச்சு. ஆதிவாசிகள் அங்கே கொடுமைப்படுத்தி கொண்டு விட்டுருக்காங்க, இன்றைக்கி பின்னங்கி தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் இவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்றால் அது வந்து அந்த மாநில மக்களுடைய தலைவிதின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கவுபெல்ட் ஃபுல்லாகவே பாஜகவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ எலெக்ஷன் வரும்போது, அடுத்த தேர்தல் வரும்போது, அதாவது எம்பி எலெக்ஷன் வரும்போது என்ன நடக்குது, அப்போ உள்ள சூழல்கள், இன்னும் 4-5 மாதத்தில் எது வேணாலும் நடக்கலாம், ஒரே ராத்திரியில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்றதுக்கு தெலங்கானா ஒரு உதாரணம். ரேவந்த் ரெட்டினா யாருன்னே தெரியாது, குறுகிய காலத்தில் தூக்கி அடித்து வந்துட்டார் அப்படின்போது அதே மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால் எம்பி எலெக்ஷன் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.